விசேஷித்த காலை ஆராதனையின் 17வது நாள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் தெய்வ சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் எருசலேமின் வீதிகளில் பவனி வந்த நாளை நினைவு கூறுகிற இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ராஜாவாய் உட்பிரவேசிக்கும்படிக்கு நம்முடைய ராஜரீக வல்லமையோடு நம்முடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிக்கும்படிக்கு நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆளுகை செய்வீராக. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கடந்த 16 நாட்கள் தேவன் எங்களை ஜெயமாய் நடத்தி வந்திருக்கிறீர். உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்யும். உம்முடைய மகிமை எங்களை ஆட்கொள்ளட்டும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களுக்கு ஜெயம் தருவீராக. எங்கள் நடுவிலே நீர் உலாவுவீராக. எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. வந்திருக்கிற ஜனங்கள், நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவக்கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும். நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோமின் நாளிலே எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம். புகழ் தேடி ஏமாற்றம் கொண்டோம். விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோம். இயேசுவின் கரிசனத்தால் எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக
உமக்கென்றும் ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் இந்த விசேஷித்த ஆராதனையின் 17வது நாள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன், மதிலை தாண்டுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தீர், மான்களைப் போல ஓட செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர், உயர அமர செய்தீர். ஐயா ஸ்தோத்திரம், ஆமென், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவர், எங்களை வாழ வைத்தவர், வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஆமென்,
ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்ட பலன் தருகிற தாண்டிடுவே. ஓ மதிலை மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஐயா ஏசையா உம்மை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஐயா ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஏசையா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இந்த ஓய்வு நாளில் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை ஏசையா ஐயா ஏசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா ஆமென். இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த நாளை பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, நாம் அதை பாரம்பரியமாக பின்பற்றாவிட்டாலும் ஆண்டவர் ராஜாவாய் எருசலேமின் வீதிகளில் பவனி வந்தார். ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாய் நமக்குள் ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை உயர்த்துகிறவர்கள், அவருக்கான வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவருடைய வாழ்க்கையில் அவர் ராஜாவாய் வருவது நிச்சயம். ஆமென். அவர் ராஜாவாய் வரும்போது அவர் ராஜரீகம் பண்ணுவார். அவருடைய ராஜரீகம் இருக்கும் எவ்விடத்திலேயும் சத்துருடைய பிரவேசம் இருக்காது. ஆமென். அல்லேலூயா ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கு, உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான், நீ கண்டதினால் நான், நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீ கண்டதினால் நான். ஆதரவே எங்கள் எங்கள் மறைவீடமே உம்மை, எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர், எதிரான யோசனை அதமாக்கி நீ உந்தனின் யோசனை நிறைவேற்றி நீ. எதிரான யோசனை அதமாக்கி நீர், உந்தனின் யோசனை. எங்கள் ஆதரவே அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன்.
என்னை வல்லடிக்க உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் விளைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் விளைத்துக் கொண்டேன் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே என் அடைக்கலமே என் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர் நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர் உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொண்டீர் நான் நாங்கள் தள்ளுண்ட இடங்களில் எல்லாம் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்கு கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ நீ சொன்னதினால் நான் விழித்துக் கொண்டே கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் நீ சொன்னதினால் நான் நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே சொல்லும் எங்கள் ஆதரவே எங்களுக்கு அடைக்கலமாய் எங்களுக்கு மறைவிடமாய் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே ஆராதிப்பேன் கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர் நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எனக்காக குறித்ததை தந்தீர் நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி நீ எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் ஓ எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே மறைவீடமே எங்கள் மறைவீடமே எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே அடைக்கலமே பறந்து காக்கிற பட்சியை போல ஆராதிப்பேன் எங்களை காக்கிறவரே எங்கள் அடைக்கலமே எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறவரே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே நீ விழும்படி என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் விழும்படி நாம் தள்ளப்பட்டாலும் விழும்படி அநேக நம்மை தள்ளினாலும் நாம் விழும்படி சத்துரு நம்மை தள்ளினாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருக்கிறார் நமக்கு ஆதரவாயிருக்கிறார் நமக்கு ஆதரவாயிருக்கிறார் நமக்கு ஆதரவாயிருக்கிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார்
ஹalleluya. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை சொல்லுவோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பே. நம்ம இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழும்பி நிற்கலாமா? நீ விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நம்மை விழத்தள்ளுகிற சூழ்நிலைகள், நம்மை விழத்தள்ளுகிற எல்லா போராட்டங்கள், நம்மை விழத்தள்ளுகிற மனுஷி வல்லமைகள், சத்துடைய கிரியைகள், இதன் நடுவில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாயிருக்கிறார், ஆதரவாயிருக்கிறார், ஆதரவாயிருக்கிறார். ஹalleluya. எங்கள் தெய்வமே, thank you Jesus. Thank you Lord. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, கிருபையே கிருபையே கிருபையே, தேவ கிருபையே, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட சொல்லுவோம், ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, கிருபையே கிருபையே கிருபையே, தேவ கிருபையே கிருபையே கிருபையே, ஆமென், கிருபையே, தேவ கிருபையே, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, கிருபையே கிருபையே கிருபையே, தேவ கிருபையே, அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாய், கிருபையே கிருபையே
நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. சோர்ந்து போன நேரம் கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 இயேசப்பா தேவ கிருபையே தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேளை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை கிருபையே 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 ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறது அவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறது அவருடைய கிருபை. நம்மை பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. நம்மை வளர்த்துகிறது அவருடைய கிருபை. நம்மை உயர்த்துகிறது அவருடைய கிருபை. உதவி செய்கிறது அவருடைய கிருபை. ஆதரிக்கிறது அவருடைய கிருபை. தேவ கிருபை கிருபையே 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 தேவ ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் தாங்கிக் கொண்ட கிருபை அவருடைய கிருபை ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்யும். ஏற்ற நேரம் நமக்கு உதவி செய்யும். இந்த காலை நேரத்தில் கலங்கி நிற்கிற உனக்கு உதவி செய்கிறது அவருடைய கிருபை. உதவி செய்கிறது அவருடைய கிருபை. அந்த கிருபை உன்னை தேடி வந்து உன்னை ஆதரிக்கிறது. எந்த ஆதரவும் இல்லாமல் நிற்கிற உனக்கு ஆதரவாய் வருகிறது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை கிருபையே 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 தேவ கிருபை கிருபையே உணர்ந்தவர்களாய் அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாய் கிருபையே 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 தேவ கிருபை. ஓ கிருபை கிருபப்பா கிருபதாங்கப்பா தேவ கிருபையே கிருபை. எங்களால் ஒன்றும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது. உம்முடைய சுத்த கிருபை உம்முடைய சுத்த கிருபை. அந்த கழுதைக்கு கிடைத்தது ஒரு கிருபை. ராஜாதி ராஜா அந்த கழுதையின் மேல் ஏறி அமர்ந்திருப்பது அந்த கழுதைக்கு கிடைத்தது ஒரு பெரிய கிருபை. இந்த காலை நேரத்திலே நமக்கும் ஒரு கிருபை, நம் குடும்பத்துக்கும் ஒரு கிருபை, நம் பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபை. என்ன கிருபை தெரியுமா?
மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத, மனுஷரால் வேண்டப்படாத, மனுஷரால் புறம் தள்ளப்பட்ட, கட்டப்பட்ட, கண்டுகொள்ளப்படாத அந்த கழுதைக்கு கிடைத்த கிருபையை போல இந்த காலை நேரத்திலே கட்டப்பட்டிருக்கிற, கண்டுகொள்ளப்படாதிருக்கிற, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதிருக்கிற, வேண்டாதவர்களாய் தள்ளப்பட்டிருக்கிற நமக்கு மேலேயும் ஒரு கிருபை. என்ன கிருபை தெரியுமா? அவருடைய ராஜரீகம் நம்மே, அவருடைய ராஜரீகம் நம்மே, நம்முடைய ராஜரீகம் நம்மேல். அந்த ராஜாவை சுமக்கிற கிருபை, அந்த ராஜாதி ராஜாவை சுமக்கிற கிருபை. உலகமே அவருக்கு முன்பாக நின்றாலும் அவருக்கு அது ஒன்றுமில்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளவு பெரிய தேவன், அந்த பெரிய தேவனை சுமக்கிற கிருபை. எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? ஆண்டவர் அந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார். ராஜாவை சுமக்கிற கிருபை. கண்டுகொள்ளப்படாத கழுதை, கட்டப்பட்டிருந்த கழுதை, கட்டவிழ்க்க முன்வராத, யாரும் முன்வராத ஒரு கழுதை இருவழி சந்திகளில் நின்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்களில் அதற்கு கிருபை கிடைத்தது. தேவனுடைய கண்களில் அதற்கு கிருபை கிடைத்தது. கட்டப்பட்டிருக்கிறோமா? கட்டவிழ்ப்பதற்கு யாரும் முன்வராதிருக்கிறார்களா? கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறோமா? மனிதரில் யாருக்கும் வேண்டாதவர்களாக எண்ணப்படுகிறோமா? இந்த காலை நேரத்தில் உன்னதமானவருடைய கண்களில் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபை கிடைக்கிறது. ஒரு கிருபை கிடைக்கிறது. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. உடைய கிருபையை சார்ந்து கொள்ள எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருவீராக. தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மீண்டுமாய் இந்த காலை நேரத்திலும் நம் நடுவிலே மகிமைப்படுகிறதற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த விசேஷித்த ஆராதனையின் 17வது நாள் தெய்வ சமூகத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். சந்தித்தவர் உங்களுக்கென்று வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள் உங்களை கொண்டு போவார் என்கிற வசனத்தை தேவன் நமக்கு தந்து கடந்த 16 நாட்களாக அதை தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் அங்கே இராததினால் ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார்.
எப்பொழுது? முடிந்து போன பிறகு. எப்பொழுது? முடிந்து போன பிறகு. தேவன் ஒரு குடும்பத்தை சந்திக்கிற சந்திப்பை இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்க முடிகிறது. பல முறைகள் சந்தித்த வீடுதான். பல முறைகள் தேவனுடைய சந்திப்பை இவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பெத்தானியாவுக்கு வரும்போதெல்லாம் இந்த குடும்பத்தை அவர் சந்திக்காமல் போனதே இல்லை. ஆமென். பெத்தானியாவில் இவர்கள் வீடு மட்டும்தான் உண்டா என்றால் இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அநேகர் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குடும்பத்தின் மேலே அதிக கரிசனை, அதிக ஈடுபாடு ஆண்டவருக்கு. காரணம், நான் இப்படி நினைக்கிறேன், முதல் விசை அவர் பெத்தானியாவுக்கு வரும்போது யாரும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் இவர்களை தவிர. எனவே அந்த குடும்பத்தின் மேல் அவருக்கு ஒரு அக்கறையும் ஒரு கரிசனையும். பல முறைகள் சந்தித்திருக்கிறார் அந்த வீட்டை. ஆனால் இப்பொழுது அந்த குடும்பத்தை, அந்த வீட்டை, அந்த நபர்களை சந்திக்கிற சூழ்நிலை என்பது கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலையில் தேவன் அவர்களை சந்திக்கிறார். தேவனால் நேசிக்கப்பட்ட மார்த்தாள், மரியாள், லாசரு என்னும் அழகான குடும்பத்தில் ஒரு நாள் ஒரு துயரமான நிகழ்வு நடக்கிறது. லாசரு வியாதிப்பட்டிருந்தான். வியாதிப்பட்டிருந்தவன் மரித்து போனான். வியாதியாய் இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட ஆண்டவர், இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, எனவே அந்த மகிமை விளங்குவதற்கான நேரத்தை நாம் கொடுப்போம் என்று சொல்லி அவர் இருந்த இடத்திலேயே இன்னும் 2 நாட்கள் தங்குகிறார். அங்கே ஆண்டவர் வர தாமதிக்கிற போது அடுத்த செய்தி அங்கே அவருடைய செவிகளில் எட்டுகிறது, லாசரு மரித்து போனான். உடனே தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள். தேவனுடைய சந்திப்பு எப்போ நிகழும்? எல்லாம் முடிந்து போன நிலையில் நிகழும். 3 காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து வேகமாய் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவருடைய சந்திப்பு எப்படிப்பட்டது? 1, அவருடைய சந்திப்பு திரும்ப தருகிறது. திரும்ப தரும் சந்திப்பு. இழந்து போன ஒரு உறவை திரும்ப கொடுத்தது, இழந்து போன ஒரு உயிரை திரும்ப கொடுத்தது, இழந்து போன விசுவாசத்தை திரும்ப கொடுத்தது. நீங்கள் அதை வேதத்தில் நீங்கள் போய் வாசிங்க, அந்த வேத பகுதிகளில் இதெல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு உறவை இழந்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? இழந்திருக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் திரும்ப திரும்ப மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் சொல்லக்கூடிய காரியம், நீ விசுவாசித்தார், நீ விசுவாசித்தார், நீ விசுவாசித்தால். அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன செய்திருக்கிறது? இழந்து போயிருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய சந்திப்பு செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? அவர் ஒரு குடும்பத்தை சந்தித்தால் அந்த குடும்பத்திலே இழந்ததை திரும்ப தருவார். திரும்ப தரும் ஒரு சந்திப்பு, திரும்ப தரும் சந்திப்பு. இந்த காலை நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்து போயிருக்கிற அநேக காரியங்கள், இவை எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு ஒரு சந்திப்பு தேவைப்படுகிறது. அப்போ இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கலையா? சந்திச்சார்.
இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்குள் அவர் பிரவேசித்து அந்த குடும்பத்தில் உட்கார்ந்து சாப்பிடலையா? சாப்பிட்டார். பராமரிக்கப்படலையா? பராமரிக்கப்பட்டார். அப்பொழுது சந்தித்ததற்கும் இப்பொழுது சந்தித்ததற்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்பொழுது அந்த குடும்பம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தேவன் சந்தித்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் அந்த குடும்பத்துக்கு இருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் சந்திக்க வராதிருந்தால், இத்தனை ஆண்டு காலம் தேவனை நேசித்தாயே, இத்தனை ஆண்டு காலம் தேவனுக்கு உன் வீட்டில் இடம் கொடுத்தாயே, இத்தனை ஆண்டு காலம் அந்த தேவனை உன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அந்த தேவனுக்கு பணிவிடை செய்தாயே, இவ்வளவு காலங்கள் நீ ஆண்டவருக்கு செய்த பணிவிடைகளும் ஆண்டவருக்கு செய்த உதவிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் வீணாய் போய்விடும் என்கிற நிலையில் அந்த குடும்பம் இருக்கிறது. ஆண்டவர் சந்தித்தே ஆக வேண்டும். இத்தனை வருஷம் இப்போ என்ன பிரயோஜனம்? இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரை ஆராதித்து என்ன பயன்? சர்ச்சுக்கு போய் என்ன யூஸ்? ஆலயத்துக்கு போய் என்ன பயன்? உபவாசித்து என்ன பயன்? ஜெபித்து என்ன பயன்? காணிக்கை கொடுத்து என்ன பயன்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்து என்ன பயன்? இந்த நேரத்தில் உன்னை சந்திக்காமல் வேறு எந்த காலத்தில் அவர் சந்திக்கப் போகிறார் என்று சுற்றிலும் எதிர்மறையான கருத்துகளும் வார்த்தைகளும் அந்த மார்த்தாளை நோக்கி மரியாளை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் வருகிறார், சந்திக்க வருகிறார். அவர் சந்தித்த அந்த சந்திப்பு அவர்கள் வாழ்க்கையில் இழந்தவைகளை எல்லாம் திரும்ப கொண்டு வந்தது. இழந்த உறவுகளை திரும்ப கொண்டு வந்தது. இழந்த உயிரை திரும்ப கொண்டு வந்தது. அவர்களுக்குள் இழந்து போன விசுவாசம் அது திரும்ப வந்தது. இந்த காலை நேரத்தில் திரும்ப தருகிற ஒரு சந்திப்பை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த சந்திப்பு ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்தது? ஒரு திருப்பு முனை, டர்னிங் பாயிண்ட். எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? முடிந்தது என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை. நீங்கள் யோவான் 11:17 சொல்லுகிறது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. முடிஞ்சு போச்சு. முகத்தை கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. தொட்டு ஜெபம் பண்ணுற கூட வாய்ப்பில்லை. ஒருவேளை மரித்து போய் அந்த சடலம் வீட்டில் இருந்தால் கூட கைகளை வச்சு என்ன செய்யலாம்? எழுப்பிடலாம். அந்த நம்பிக்கையும் இல்லை. காரணம், அநேக மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். அவர்கள் மரித்து போன நிலைமையிலிருந்து சிறு பெண்ணை கைப்பிடித்து தூக்கி இருக்கிறார், உயிரடைந்திருக்கிறாள். மரித்து போன ஒரு வாலிபனை கொண்டு வந்தார்கள், பாடையை தொட்டார், உயிர் வந்தது. இப்போ அதற்கான வாய்ப்பில்லை. சில நேரங்களில் ஜெபம் பண்ணுற கூட கடைசியில் ஒரு சான்ஸ் இல்லாமல் போயிடும். ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஜெபம் பண்ணியிருக்கலாமே. அதனால தான் சொல்கிறது, வாய்ப்பு கிடைக்கும்போது ஜெபம் பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஐயோ கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அப்படி என்னால் முடியாமல் போச்சுது. இப்போது முடிந்து போன நிலை. There is no chance to raise him. அவனை எழுப்புவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. காரணம், கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. இங்கே தான் ஆண்டவர் திருப்பு முனையை கொண்டு வருகிறார், டர்னிங் பாயிண்ட். நான் இந்த காலை நேரத்தில் இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தருவார்.
ஐ ப்ராஃபஸை, தீர்க்க தரிசனமா சொல்றேன், முடிந்து போன நிலையில வந்திருக்கிற, எல்லாம் முடிந்து போன நிலையில் அடுத்த கட்டத்துக்கு நேராக நகர முடியாதபடிக்கு என்ன செய்வதென்கிற குழப்பத்தோடு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பேனா, ஆண்டவருடைய சந்திப்பு ஒரு திருப்பு முனையை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். முடிந்தது என்ற நிலையில் ஒரு திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென். உலகமே சொல்லுகிறது முடிந்தது, அவ்வளவுதான், கிடைக்காது, நடக்காது, வாய்க்காது. திருப்பு முனை தரும் சந்திப்பு. ஒன்று, அந்த சந்திப்பு திரும்ப தருகிறது. ரெண்டாவது, ஒரு திருப்பு முனையை தருகிறது. திருப்பு முனைனா என்ன அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட். ஒரு அப்படியே போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க, ஒரு டர்னிங் பாயிண்ட். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒருவன் முன்னாடி போகிற மாதிரி தெரியும். ஆனால் கடைசி ட்ராக் ஓடும்போது 4வது 5வது 6வது இருக்கிற ஒருவன் வேகம் எடுத்து ஓடிப்போய் கடைசியில் எல்லைக்கோட்டை தொடுகிறானே. அதுபோல சில திருப்பு முனைகளை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தருவார். நீ எதிர்பார்க்காதவைகள். ஆமென். முடிந்தது என்ற நிலையில் 11:39 வாசிங்க. இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. அப்போ ஒன்று முடிந்து போன நிலை, ரெண்டாவது முடியாது என்ற நிலை. என்ன நிலை? இப்ப கல்ல புரட்டியாச்சு. இப்ப மார்த்தாள் சொல்லுகிறா, கல்ல புரட்டினாலும் முடியாது. ஏன்னா 4 நாளாச்சு, நாரிருச்சு. 4 நாளாயிற்று, நாரி போனது. இனி கல்லை புரட்டினாலும் முடியாது. ஒன்று, முடிந்து போன நிலையில் ஒரு திருப்பு முனை. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இனி மேலே எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி என் வாழ்க்கை, எனக்கு ஒரு எதிர்காலம், இன்னைக்கு எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம், இனி நடக்கவே நடக்காது, முடிந்தது தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் ஒரு திருப்பு முனை. உலகமே முடிவு பண்ணிவிட்டது, ரோம சாம்ராஜ்யமே முடிவு பண்ணிவிட்டது. இயேசுவின் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனை. 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். முடியாது என்ற நிலை. மார்த்தாள் சொல்லுகிறாள், கல்ல புரட்டினாலும் வாய்ப்பில்லை பாஸ்டர், போதகரே. ஏன்னா அது 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு. ஒருவேளை ஒரு சில மணி நேரங்களில் அந்த சரீரம் எடுக்கப்பட்டால் கூட ஏதோ ஒன்றை செய்து நாம் அதற்குள் ஜீவனை கொண்டு வந்திருக்கலாம். இது நாரி போய்விட்டது, முடியாது. மரியாள் அதிகாலையில் கல்லறை இடத்துக்கு வருகிறாள். அவள் வரும்போதே அவள் சிந்தையில் ஒரு எண்ணோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நமக்காக யார் அந்த கல்லை புரட்டுவார்? ஏன்னா நம்மளால் அது முடியாது. ஏன்னா இட் வாஸ் சீல்டு, அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது, அரசாங்கத்தால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அது கல் பெரிதாயிருந்தது, அந்த கல் முத்திரை போடப்பட்டிருந்தது, அந்த கல் காவல் செய்யப்பட்டிருந்தது. எப்படி? அந்த கல் பெருசு, சின்னதாக வச்சா உருட்டிடுவானுங்க, பெரிய கல். அந்த கல் முத்திரை போடப்பட்டிருந்தது, முத்திரை போடப்பட்டதுக்கு மேலே காவல் செய்யப்பட்டிருந்தது. இப்போ மரியாள் நினைக்கிறாள், முடியாது, நம்மளால் அந்த கல் புரட்டப்பட முடியாது.
முடியாது என்ற நிலையில் வருகிறாள். அவளுக்கு ஒரு திருப்புமுனை காத்திருந்தது. ஒரு சந்திப்பு திருப்புமுனையை கொண்டு வரும். திருப்புமுனையை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் மனிதர்களால் கொண்டு வர முடியாத சில திருப்பு முனைகளை தேவனுடைய சந்திப்பு என் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமென். அப்போ ஒன்று திரும்ப கொண்டு வரும் சந்திப்பு, ரெண்டாவது திருப்பு முனையை கொண்டு வரும் சந்திப்பு. எந்த சூழ்நிலையில்? முடிந்து போன சூழ்நிலையில். ரெண்டாவது முடியாது என்ற சூழ்நிலை, திருப்புமுனை. மூன்றாவது கடைசியாக யோவான் 11:47-48 வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார். ஒரு சந்திப்பு ஒரு பயத்தை உண்டாக்குகிறது. நான் இப்படி எழுதியிருக்கிறேன், திகிலடைய செய்கிற சந்திப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்தித்தது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு சந்தோஷம், எகிப்திய அதிகாரிகளுக்கு திகில், பயம். இப்போ ஆண்டவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தினதுனால அங்கே சூழ்ந்திருக்கிற பரிசேயர்கள், ஆலோசனை சங்கத்தை சேர்ந்தவர்கள், அதிகாரிகள், வேதபாரகர்கள், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? இவன் இப்படியே அற்புதம் செஞ்சுட்டு போறானே, இப்படி அற்புதம் செஞ்சுட்டு போனா எல்லாரும் இவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே, அப்புறம் நம்ம பொழப்பு கெட்டு போயிருமே. நான் இப்படி சொல்றேன், ஆமேன். சபை வளர்ந்துகிட்டே இருக்குது, ஊழியங்கள் வளர்ந்துகிட்டே இருக்குது, தேசத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது இப்படியே விட்டுட்டா தேவ ராஜ்யம் இந்த தேசம் முழுவதையும் ஆக்கிரமிச்சிருமே, ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்குறது தேவனுடைய சந்திப்பு. அப்ப இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் இன்றைக்கு பூமியின் ராஜாக்கள் எழும்பி திட்டம் போடுகிறதும் சட்டம் போடுகிறதும் எதனால் தெரியுமா? திகில் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளால ஒரு திகில் பிடித்திருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேசத்துக்கு ஒரு திகில் உண்டாகணும். பயப்படுகிற காலம் அல்ல, பயப்படுத்துகிற காலம். ஆமென். ஒரு காலத்தில் ஆதியின் திருச்சபை பயந்தது உண்மை. ஆனால் அதனுடைய சரித்திரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்களை கண்டு பயந்தது உண்மை. பயப்படுகிற காலம் அல்ல, பயப்படுத்துகிற காலம். எல்லாரும் பயந்து நடுங்கி, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. இவனை இப்படியே விட்டுட்டா, இவனை, இந்த உலகம் நம்மளை குறித்து நினைக்கிறது தான், இவளை இப்படியே விட்டுட்டா, இவனை இப்படியே விட்டுட்டா, இவன் வளர்ந்துருவான், இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் சொல்லி 38 வருஷம் 40 வருஷம் தாண்ட போகுது. ஆமேன். சொன்னவர்களும் இல்லை, நாம நாளுக்கு நாள் விருட்சம் போல வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆமேன். இவனை விட்டுட்டா, இவளை விட்டுட்டா, நமக்கு எதிராய் அப்படிதான், உங்க குடும்பத்தினுடைய நன்மைக்கு எதிராய், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராய் இப்படிப்பட்ட சவாலான வார்த்தைகள். ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. ஒரு சந்திப்பு திகிலடைய செய்யும், திகைக்க வைக்கும். ஒரு சந்திப்பு திரும்ப கொண்டு வரும். ஒரு சந்திப்பு திருப்பு முனையை கொண்டு வரும். ஒரு சந்திப்பு திகிலடைய செய்யும். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார். உலகத்துக்கே சந்தோஷம்.
ஏரோதுக்கு அது பயம். ஏரோதுக்கு அது பயம். உலகத்துக்கு நற்செய்தி. ஆனா அந்த செய்தி ஏரோதுக்கு என்னது? துர்ச்செய்தி. திகிலடைய செய்தது. என் பதவி போயிருமோ, என் ஆளுக முடிவுக்கு வந்துருமோ. இன்னைக்கு தேசத்திலே ஆமேன் 2026 மே மாதத்துக்கு இப்போவே முண்டி அடித்து கொண்டு வந்து வரமாட்டேன்னு சொல்கிறவனே பிடிச்சி இழுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு கையை தூக்குறாங்க. எப்படி? பயம். என்னது? பயம். ஒருவேளை அடுத்ததுக்கு தாவிடுவாங்களோ, அடுத்த கூட்டணிக்கு தாவிடுவாங்களோ. இன்னும் வருஷ நாட்கள் கிடக்கிறது, இன்னும் நாட்கள் கிடக்கிறது, 1 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் முன்கூட்டியே ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வரணும். தேவன் ஒரு இடத்தை சந்திச்சா அந்த இடத்துல என்ன வரணும்? பயம் வரணும். திகில். திகில். இந்த அதிகாரிகளுக்கு ஒரு திகில் உண்டாயிற்று. இங்கே இருக்கிற வேத பாரகர்களுக்கு ஒரு திகில் உண்டாயிற்று. பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு, பழி சாட்டும்படிக்கு, கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு ஒரு திகிலை உண்டாக்கினது அந்த சந்திப்பு. இதுக்கு முன்னாடி பல முறை பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறார். எந்த முறையும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்படவில்லை. ஆனால் இப்பொழுது வந்தது அது வேற விதமாக அவர் வந்திருக்கிறார். ஆமென். இந்தியாவிலே ஒரு சந்திப்பு தேவனால் உண்டாகும். தமிழ்நாட்டிலே தேவனால் ஒரு சந்திப்பு உண்டாகும். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பட்டணங்களில் தேவன் மீண்டும் ஒரு சந்திப்பை நிகழ்த்துவார். அந்த சந்திப்பு அநேகரை திகிலடைய செய்யும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த நாள் சந்தோஷமான நாள். ஆனால் மற்றவர்களுக்கு அது இருளும் மந்தாரமான ஒரு நாள், பயம் நிறைந்த ஒரு நாள். நரகத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நமக்கு பரலோகம் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. 3 காரியம்: திரும்ப கொண்டு வரும் சந்திப்பு, திருப்பு முனையை கொண்டு வரும் சந்திப்பு, திகிலடைய செய்கிற சந்திப்பு. பெத்தானியாவிலே ஒரு சந்திப்பு. லாசரு, மார்த்தாள், மரியாள் குடும்பத்திலே தேவன் மறுபடியும் சந்தித்தார். பல முறை சந்தித்தவர் மறுபடியும் ஒரு விசை சந்திக்கிறார். முடிந்து போன நிலை, முடியாது என்ற நிலை, முடியாது என்ற நிலை. ஒருவேளை சந்தேகத்தில் முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் சந்தித்தால் முடியும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. Thank you, Jesus. Hallelujah. இழந்து போன உறவை, இழந்து போன உயிரை, இழந்து போன விசுவாசத்தை அந்த குடும்பத்துக்குள் திரும்ப கொண்டு வந்தது ஒரு தெய்வீக சந்திப்பு. முடிந்து போன நிலையில், முடியாது என்று நிலையில், இதெல்லாம் முடியுமா, 4 நாளாயிற்றே நாருமே என்ற நிலையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் தருவார். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு திருப்பு முனை, சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில். இப்போ இது நடக்கும் நினைக்கவே இல்லை, இப்போ இது சம்பவிக்க நினைக்கவே இல்லை. இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனையை தரும் சந்திப்பு. உன்னை சந்திக்கும் போது உன் சத்துருக்களுக்கு அது திகிலை உண்டாக்கும். தேவன் உங்களை சந்திக்கும் போது அந்த சந்திப்பு சத்துருக்களுக்கு திகிலை உண்டாக்கும்,
பயத்தை உண்டாக்கும். இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கை போயிடும், நமக்கு இருக்கிற மரியாதை போயிடும். ரோமர் வந்து நம்மை கொன்று போடுவார்கள், ஜனத்தை அழித்து போடுவார்கள். நம்முடைய ஸ்தானம் நம்மளை விட்டு போயிடும். எதிராளிகளுக்குள் ஒரு பயத்தை விதைக்கிறவர் கர்த்தர். எதிராளிகளுக்குள் பயத்தை விதைக்கிறவர் கர்த்தர். இந்தியாவிலே அது சம்பவிப்பதாக, இந்தியாவில் அது சம்பவிப்பதாக, தமிழ்நாட்டில் அது சம்பவிப்பதாக, பட்டணங்கள் கிராமங்களில் அது சம்பவிப்பதாக. தேவனுடைய சந்திப்பு, அந்த திகிலடைய செய்கிற சந்திப்பு எங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு திருப்புமுனை வரட்டும், திரும்ப கொண்டு வரட்டும். இழந்தவைகளை திரும்ப கொண்டு வரட்டும். எங்கள் சுகம், எங்கள் பெலன், எங்கள் ஆரோக்கியம், எங்கள் பொருளாதாரம், எங்கள் நன்மைகள், எங்கள் ஆசீர்வாதங்கள், எங்கள் உறவுகள், எங்கள் நேசித்தவர்கள், உயிர் எல்லாம் எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதெல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருகிற ஒரு தெய்வீக சந்திப்பு இந்த காலை நேரத்திலே எங்களுக்குள் திரும்ப வருவதாக, எங்களுக்கு உண்டாவதாக. இதுவரைக்கும் எங்களை சந்தித்தது போல் அல்ல ஆண்டவரே, இன்னும் ஒரு முறை நீர் சந்திக்கும் போது ஒரு வித்தியாசமான வல்லமையோடு, ஒரு வித்தியாசமான கிருபையோடு, ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் எங்களை சந்தித்து எங்களை மேன்மைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதி, இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளில் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் தேவக்கரம் செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பலிபீடத்திலிருந்து யார் ஊழியம் செய்தாலும் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படட்டும். கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் இந்த நாள் எங்கள் ஆலயத்திற்குள் பிரவேசித்து, ராஜா பிரவேசித்ததினால் மகிமையான காரியங்களை இந்த நாளிலே காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஜெயமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறவாதே. ஆமேன். கவனிங்க, நமக்கு நல்ல